லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:36 வாசிப்போம் சீக்கிரமாக. லூக்கா 21:36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகுது இவைகளுக்கெல்லாம் என்னங்க சம்பவிக்க போகுது சொல்லுங்க. என்ன சம்பவிக்க போகுது? சத்தமா சொல்லுங்க. நீங்க நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க பிள்ளைகளை குறிச்சு. என் பிள்ளை அமெரிக்கா போயிட்டு பெரிய படிப்பாளியா மாறணும், MBA முடிக்கணும், MA முடிக்கணும், MTech முடிக்கணும், அல்லேலூயா MBBS முடிக்கணும். இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியம் தான். உன் பிள்ளைங்க பரலோகத்துக்கு போவாங்களா? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்களா? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? உங்க பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? உங்க பிள்ளைங்க தேவனுக்கேற்ற பாத்திரம் இருக்கிறாங்களா? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு செகண்ட் உயிர் போயிடுது, ஒரு செகண்ட் உயிர் போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் காப்பாற்ற முடியல, எந்த படிப்பை காப்பாற்ற முடியல, எந்த அந்தஸ்து காப்பாற்ற முடியல, எந்த மனுஷனுடைய முயற்சிகள் காப்பாற்ற முடியவில்லை. எல்லாவற்றை விட கடைசி காலத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய அபிஷேகம் மட்டுமே. ஜெபிக்கிற ஒரே ஜபம் வியாதிக்காக, அபிஷேகத்துக்காகத்தான். அந்த அபிஷேகம் மேல இறங்கிட்டாலுமே வியாதிக்கு இடம் கிடையாது. ராமேஸ்வரம் தரல, கண்கள்ல, நாவல, சிந்தையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டாலுமே, அபிஷேகம் இறங்கிட்டாலுமே கேன்சருக்கு இடம் இல்லை, சுகருக்கு இடம் இல்லை, பிபிக்கு இடம் இல்லை, ஜுரத்துக்கு இடம் இல்லை, வயிற்று வலிக்கு இடம் இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் முடிச்சு போட இயேசுவின் நாமத்தில் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் இறங்கிட்டாலே கர்த்தர் வியாதி முடித்து விடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வசன வாசிக்கும். நீ சம்பவிக்க போகிற எல்லா சம்பவத்திற்கும் நீங்க தப்பு வைக்கப்படு, நீங்க காப்பாற்றப்படு, நீங்க நிச்சயமா ஜாக்கிரதையா இருக்கு. என்ன வழியா? சிம்பிள் கான்செப்ட். அந்த வசனம் வாசிக்கும் 21:36 இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி வருஷம் நித்தியவாசமா நீங்கள் தப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தப்பிக்கப்படுவீங்களா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த உபவாசம் யாரெல்லாம் வராங்களோ அவன் ஜீவன் காப்பாற்றப்படும், இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படுவாங்க, இந்த குடும்பம் காப்பாற்றப்படும், இந்த சந்ததி காப்பாற்றப்படும். ஏன்னா இரவெல்லாம் தூங்காம இருந்து சாப்பிடாம இருந்து நிக்கிறேன்னு சொன்னா விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. அதுக்குரிய ஆயத்தம் எனக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? எத்தனை ஊழியர் பாத்தீங்கன்னா டீ சாப்பிடுறாங்க, காபி சாப்பிடுறாங்க, ஒரு ஜூஸ் சாப்பிடுவாங்க, வந்துதான் பிள்ளை அடிப்பாங்க. என்ன பொறுத்தவரை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தாச்சு, டெடிகேட் பண்ணியாச்சு, இப்படிதான் வாழன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியாச்சு. கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அதான் வசனவாசியம். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் நீங்க தப்ப போறீங்க இயேசுவின் நாமத்துல. அதற்கு என்ன வழி வருது? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கரிப்பியான்னு சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வீடு கட்டணும், வீடு கட்டாம இருக்குது, அந்த கட்டி முடிப்பாரு. ஏசப்பா எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. வீட்டை கட்டி தேவனா சகலமா கூடும். அவருக்கு ஒரு நிமிஷம் போல உயர்த்துவதற்கு இயேசுவை உயர்த்துவார். உலகத்துக்குரிய சம்பத்தை விட, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை விட, உலகத்துக்குரிய மேன்மையை விட எல்லாவற்றோட ஆண்டவரே என் ஜீவன் காப்பாற்றப்படுமா, என் பிள்ளைங்க ஜீவன் காப்பாற்றப்படுமா, இதை நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நேசிக்கிறார். வசனவாசி எல்லாம் தப்பி ஆண்டவர் தப்பி பிழைக்க வேண்டும். உள்ள மாட்டி கொண்டிருக்கிறீங்க, சிக்கலா மாட்டி இருக்கிறீங்க, குழப்பத்துல மாட்டி இருக்கிறீங்க, கடல்ல மாட்டி இருக்கிறீங்க. பரலோகத்து போகணுமே, கர்த்தரை சந்திக்க வேண்டுமே, என்ன வழின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதான் வசனம் வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க தப்பி எஸ்கேப் ஆக போறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? கையை உயர்த்தி. உங்க சர்ச்சுக்கு வந்தா பணம் கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தா சோறு கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தா நல்ல வேலை கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தா நல்ல பொண்ணு கிடைக்குமா? மாப்பிள்ளை கிடைக்குமா? இதெல்லாம் துப்பி ஒத்தி போடுங்க. கர்த்தர் தேவனை கரெக்டா செய்வாரு. சத்தமா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, பிதாவானவர் எல்லாம் தெரியுது. சப்ப நாமத்துல எத்தனை சுவாசிக்கிறீங்க? நீ கேட்கலையோ உன் தேவை கர்த்தர் சந்திப்பார். உனக்கு எத்தனை பணம் வேணும், எத்தனை லட்சம் வேணும், கர்த்தர் கொடுக்க இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். அதுக்காக முட்டியை போட்டு ஒவ்வொரு கத்தி இயேசுவே 10,000 கொடு, இயேசுதான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் சரத்தை நிறுத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அதான் வசனம் வாசிக்கிறோம். 21:36 நடக்கப்பட்ட சம்பவம் என்ன? இவருக்கெல்லாம் நீங்க தப்பி தப்பி வாசிக்கலாம். என்னமா வாசிக்கிறீங்க? எப்படி சேர்ந்து வர மாட்டீங்க? நீங்க வாசிங்க.
மனுஷகுமாரனுக்கு யார் அந்த மனுஷகுமாரன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க உலகம் பார்த்து கிண்டல் பண்ணுது, நீங்க கிறிஸ்தவரா, நீங்க வெள்ளக்காரா, விவாத மதமான. ஒரு நாள் கிறிஸ்து நியாயத்திற்கு சீக்கிரம் வரப்போ தமிழகத்திற்கு முன்பையாக இருக்கும். சத்தமா கர்த்தர் கணக்கு கேட்கப்படுறாரு. சத்தமா சொல்லுங்க பதம். தமிழகத்தில் தப்பிக்கப்படுது, சென்னையில ஏற்றப்படுது. தோமானவர் மனுஷ கத்து சென்னையில கத்து சொல்றோம். ரத்தம் இந்துக்கும் தமிழகத்தை காப்பாற்றி வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆணைக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க தப்பி பிழைக்க ஒரேபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாசிக்கலாம். பாத்திரமா எண்ணப்படுவதற்கு ஒரு அடுத்த டார்கெட் என்ன, அடுத்த ஒரு கமிட்மெண்ட் என்ன? கிறிஸ்து முன்னால் நிற்க போறீங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு, மலேசியா போறதுக்கு பாஸ்போர்ட் அவசியம், விசா அவசியம், டிக்கெட் அவசியம், டாலர் எக்ஸ்சேஞ்ச் அவசியம். அப்பதாங்க அடுத்த நாட்டுக்கு பிரவேசிக்க முடியும். ஆனால் இங்க பாருங்க, கிறிஸ்து முன்னால் நிற்பதற்கு உங்களுக்கு தேவை பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்கு தேவை கர்த்தருடைய அபிஷேகம், உங்களுக்கு தேவை தேவனுடைய வல்லமை, உங்களுக்கு தேவை தேவனுடைய கிருபைகள். அதான் வசனம். நீ தப்பி பிழைப்பதற்கு, தப்பி கிறிஸ்து சந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமா? எங்க நிற்க போறீங்க? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க போறீங்க. யார் அந்த மனுஷகுமாரன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கையத்தடி சொல்லுவோம். அந்த மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகம் உலகத்தை படுத்த ஆண்டவருக்குமாக நீ நிற்க போகிறே. அதெல்லாம் சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. மனுஷகுமார் இயேசுமான் நிற்க போறீங்க. மனோகரமான் நிற்க போறீங்க. மனோகரன் யார்? இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தப்பி பிழைப்பதற்கு யாருக்கு வழி? இயேசு மட்டும்தான் வழி. சத்தமா சொல்லுங்க. சமீபத்தில் சம்பவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சைக்கு மேல போறாரு. அவர் சந்திக்க எப்படி ஆயத்தமா இருக்கீங்களோ உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஏன் உபாசம் போட்டோம் உங்களை கர்த்தர் ஆயத்தப்பட்டு இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க. சரீரம் மண்ணுக்குள்ள போக போகிறது, மண்ணுக்கு மண்ணா போக போகிறது. ஒரு ஆத்மா படைப்பதற்காக தாங்க இந்த உபாசம் நாங்க வச்சிருக்கிறோம். அதே சொல்லுங்க பண்ணலாம். நம்ம சகோதரர் நம்முடைய வீட்டு என் குடும்பம் எங்க இருக்கு அங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆர்டர் போட்டுருக்கு. நீங்க அவர் போய் பிசினஸ் பண்றாரு, 2000 பிசினஸ் அவருக்கு கிடைக்கும். அதை விட்டு ஏன் ஜபத்துக்கு வராதுன்னா கர்த்தரை பற்றி ஒரு பெரிய பாரம் பயம். அதே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு. என்ன காசு எப்பன்னா கிடைக்கும், ஆனா அபிஷேகம் கிடைக்காது. காசு எப்பன்னா கிடைக்கும், நல்லெண்ண கிடைக்காது. காசு எப்பன்னா கிடைக்கும், கிருபை கிடைக்காது. காசு எப்பன்னா கிடைக்கும், கர்த்தருக்கு மகிமை விளங்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? காசு நீங்க நாளை சம்பாதிச்சலாம், நான் மகிமை நாளை கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறாரு. உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்த்துவதற்காக மகத்துவமுள்ள கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தர், பரிசுத்தமுள்ள கர்த்தர், ஏற்றும் என்றும் மாறாத தெய்வத்தின் மகிமை உன் தரமாக இறங்கி வரும். நீங்க வரக்கூடிய எல்லா ஆபத்திற்கும் எல்லா விஷயத்தும் தப்பி பிழைக்க ஒரே வழி கிறிஸ்து மட்டுமே. வாசிங்க அடுத்த வரியே. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே என் ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணும், என் வேலையை கூட, என் பிள்ளைய உயர்த்தும், என் பிள்ளைக்கு பெரிய காலம் செய்யும். இதான் ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி ஜெபிக்க என் பிள்ளை கிறிஸ்து சந்திக்கிறான் ஜெபம் பண்ணி போறேன். இப்படி எல்லாமே கிடைச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி என்ன ஜெபிக்கிற வருகிறேன். ஆண்டவரே என் பிள்ளை பெரிய ஆளாகணும், பெரிய ஐஏஎஸ் ஆகணும், பெரிய ஐபிஎஸ் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும் ஜெபிக்கிறத விட என் பிள்ளை வளர்ந்து ஊழியக்காரியா வரணும், ஊழியக்காரனா வரணும். கிறிஸ்து சந்திக்கிற ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க மகிமையா வாழ்ந்து காத்துப்பாங்க. ஐபிஎஸ் தேடி வரும், எம்பிபிஎஸ் தேடி வரும், எல்லாம் தேடி வரும். சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தரை உயர்த்த போகிறாரா? கர்த்தரை உயர்த்த போறாரா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நான் 45 வருஷம் ஊழியம் பண்ண, 45 வருஷம் ஊழியம் பண்றேன். இன்னும் ஒரு வீடு வாங்கல, ஒரு லேண்டு வாங்கல. அதே சொல்லுவேன், எதுவுமே சேர்த்து வைக்க இன்ட்ரெஸ்டே வரல எனக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப மூத்தவங்களாம் என்னையா இப்படி அமைச்சிருக்கிறீங்க, வச்சு நம்ம லேண்ட் இருக்கணும், வீடு இருக்கணும், சும்மா வாடகை வாங்க பண்ணிக்கிறீங்க, ஒரு கார் வாங்க மாட்டீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாங்க முடியும், கர்த்தர் கொடுத்தா சொச்சா, கர்த்தர் கொடுத்தா தெரிஞ்சுக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே
வேதனையே. இந்த காரணம் என்ன பண்ணுவேன், மாசம் 5,000 கட்டணும், ஒன்றை முட்டியை போடணும். இயேசுவே டியூ கட்டலாண்டவரு 3ஆம் தேதி காணிக்க வரலாண்டவரு, அது ஒரு முட்டியை போடணும், அது அழ விடணும், அது ஜபம் பண்ணணும். இது தேவையே இது. சத்தமா சொல்லுங்க. ஏன் விசுவாசம்னா யாரா சொல்றாங்க கையில விட்டு போயிட்டே இருக்காங்க. ஐயா காரடி எடுத்துட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அதான் என் விசுவாசம். எது உண்மை ஒத்துக்கிறீங்க? உண்மை ஒத்துக்கிறீங்களா? கையை மேல உயர்த்து. நான் என்ன விசுவாசம், எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கீ வரும், காக்கி வரும். ஏதாவது ஆயத்தப்படுத்திக்கையா இந்த மொத்த பணம் கட்டி முடிச்சுட்டு அந்த கீ வச்சுங்க எடுத்துட்டு போங்க. அதான் விசுவாசம். அதே சொல்லுங்க. நான் முட்டி போட்டுக்கின்னு ஒரு 5 லட்சம் கார் வாங்கி வச்சுக்கின்னு கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மாசம் அழுதையில முட்டி போட்டுக்கின்னு எப்பா செக்கு வருதுப்பா, எப்பா செக்கு வருதுப்பா, எப்பா டியூ கட்டணம்பா, எப்பா ஈமி கட்டணம்பா, நான் முட்டி போட்டு ஜெயிச்சு அவங்களுடைய இடத்துக்கு ஆகுறது. அந்த ஏட்டிகளை போ நிறைய தேவைன்னா ஷேர் இருப்போம், போராது போட்டு கத்துக்க போயிட்டே இருக்க முடியும். ஊழிய சாப்பாங்க எத்தனை பேர் ஆமென் சொல்லையும் சத்தமா சொல்லுங்க. பக்கதா அழைத்த உங்களை அப்படியே செய்து முடிப்பாரு. உன்னை அழைச்சது ஆண்டவர் தான். எதை பத்தியுமே கவலைப்படாது. எங்க அங்க பத்திரமா இரு, கர்த்தர் உயர்த்தி இருப்பாரு. சத்தமா விசுவாசம் மட்டும் விட்டுடாது, உன் ஜபத்தை மட்டும் விட்டுடாது, நம்பிக்கை விட்டுடாது, சோர்ந்து விடாம ஜபித்துக் கொண்டு ஜபம் பண்ணி விடுத்திருக்க மாட்டான் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். நிறைய சொல்லுவோம். நான் பல முறை சொல்லுவேன், ஓடிக்கொண்டே ஆண்டவருக்காக கிராஸ் பண்ணியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் கிராஸ் பண்ணோம், மக்கள் கிராஸ் பண்ணுவாங்க, வார்த்தைகள் கிராஸ் பண்ணோம், பிரச்சனை கிராஸ் பண்ணோம், வியாதி கிராஸ் பண்ணினே இருக்கும். நீ சொல்லு, இயேசு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதான் எப்படி 12 என்ன வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், வாசிக்கிறோம். எப்படி 12 வாசிங்க, எப்படி 12 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எப்படி 12 கடைசி புஸ்தகம் வேறு பக்கத்துல வரும். சீக்கிரமா. சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. சத்தமா சொல்லுங்க. முதல்ல இந்துவா இருந்தோம், முஸ்லீமா இருந்தோம், எப்படி இருந்தோம், நம்ம யாரும் கண்டிக்க மாட்டாங்க. எப்ப நீ பைபிள் தூக்கணையோ எல்லா கண்ணு தான் பாக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சிகரெட்டே பிடிச்சிக்க மாட்டேன். கத்தர் சொல்றேன். ஒரு பாசனா பண்ணிருக்கிறாரு நாகர்கோயில். அவன் 1000 தப்பு பண்ணுவான், அது வெளியே சொல்ல மாட்டான். எப்பயாவது வெளியே போட்டு அவனை போட்டாடுவான். கத்தர் சூத்திரம். இன்னும் பச்சைப்படிவா கட்டினும் போது, மஞ்சப்படிவா கட்டினும் போது, கல்லா கட்டினும் போது கிருஷ்ணா கத்தர் சூத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உலகம் ஒண்ணு பார்த்துட்டே இருக்குது. ஏசு பார்க்கிறாரு, உலகம் ஒண்ணு பார்க்குது. சத்தமா சொல்லுங்க. நடந்தா பார்க்குது, உட்கார்ந்தா பார்க்குது, பேசினா பார்க்குது, பேசினா பார்க்குது. சத்தமா சொல்லுங்க. எப்பயாவது டீ சாப்பிட்டு இருக்கணும், ஐயா சூத்திரம் அப்படிவாங்க. அப்படி டீ நிறுத்துங்க. கடந்த வாரம் அப்பதான் யாரும் சதத்தீங்களை சொல்லி டீ குடிச்சு திரும்புற ரொம்ப முடியாது. ஐயா இங்க நிக்கிறீங்க சூத்திரம் அப்படின்றாங்க. நான் டீயா குடிச்சு அப்படியே நிற்கிற கையில கத்த சுத்தம். போன வாரம் முதல் வாரம் ஒரு ஹோட்டல் இட்லி சாப்பிட உட்காந்து இட்லி புட்டடி வாய் வைக்கிறேன். ஐயா சூத்திரம் ஐயா அப்படின்னா திருப்பி வந்து அந்த சேர்ல உட்காந்துக்கிறாங்க. இது சாப்பிட முடிஞ்சது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ரேவதி ஸ்டோருக்கு ஒரு ஸ்ப்ரே வாங்க போயிருந்தேன். வாங்கி திரும்புற அதை சாக்ஸரை போட்டுக்கிறேன். ஐயா நீங்க தான் ஸ்ப்ரேவர் கேட்கறாங்க. யூடியூப்ல வருவீங்க. கத்தரி சூத்திரம். எங்கேயுமே வெளியே போக முடியல. மக்கள் கவனிக்கிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்படிதான் ஸ்ப்ரே வாங்கிட்டு பேக்ல போட்டு அப்படியே காசு கட்டி திரும்புறேன். அன்னைக்கு பார்த்து நான் வாக்கிங் போயிட்டு சாட்சி போட்டு அது நின்றுக்கிறேன். ஐயா யூடியூப்ல வரீங்க, நீங்க தானே அது கேட்கிறாங்க. நானே தான் அது கத்தரி சூத்திரம். பக்கத்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன விசுவாசிக்கிறீங்களா? நீங்களா கொஞ்சம் நிறைய அனுபவப்படுத்து. 40 வருஷமா கத்தரி சொல்லி மக்கள் விசுவாசி எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சபை விசுவாசி எப்படி இருப்பாங்க? வெளியே எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? கிராமத்துல மக்கள் எப்படி இருப்பாங்க? எல்லா அனுபவத்துல பெற்று கொண்டிருக்கிறேன். எனக்கு கத்த நடத்த. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நான் கொடுக்கிறேன். எப்போதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. விழிச்சிருக்கீங்க. ஜபம் தான் கஷ்டம். சத்து ஒரு நாள் ஜபம் பண்ணா ஜபம் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு முட்டி போட்டு ஐயா சொல்லிட்டாரு, முட்டி போட்டு ஆமென் சொல்லி 1 மணி நேரம் ஜெயிச்சிருப்பீங்க. மறுநாள் வித்தியாசமான பிரச்சனை வரும், சோதனை வரும். அன்னைக்கு பார்த்தா முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கை சோறு எடுப்படும். அன்னைக்கு தூக்கம் நல்லா வரும். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 மணி தூங்கிடுவீங்க. சாத்தா சொல்லுவான், இன்னைக்கு ஜெபிக்காத, ரொம்ப டயர்டா இருக்கிற, நாளைக்கு ஜபம் பண்ணிக்கோ. நாளைக்கு சொல்லுவான், அடுத்த நாள் ஜபம் பண்ணிக்கோ. இப்படி காலம் ஓடும். நல்லா கவனிங்க. சாத்தா பாட்டு பாட விட்டுடுவான், பிரசங்கம் விட்டுடுவான், ஜபம் பண்ண விட மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்துங்க.
10 நாள் பிரசங்கத்தை கேட்பீங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், பாட்டா பாடுவோம், ஜபமா பண்ண ஜபமாட்ட பேச சொல்ல மாட்டான், சாத்தான் பிடிக்காத. மிக முக்கியமான காரியம் ஜபம் தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தாங்க மகிமை உணர முடியும். ஜெபிக்கிறவன் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் இச்சையை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் பெருமையை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் சாட்சியா வாழ முடியும். கைப்பற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க உற்சாகத்தோடு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அப்புறம் என்ன செய்யணுமா? வரக்கூடிய சம்பவத்திற்கு தப்பித்துக் கொள்ள விழித்திருந்து ஜெபம், வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற முதல் குறிப்பிட்ட எல்லாருக்குமே ஜெபாவை கத்தர் ஊற்றணும். கடைசி காலம் வந்திருக்கிறோம். சம்டைம் பீட்டர் பிறகு போன் பண்ணுவேன், 2 மணிக்கு போன் பேசுவாரு, ஏன் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லுவாரு. சில போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்ட் அட் தி மூமெண்ட். 11 மணிக்கு மெசேஜ் வரும். எனக்கு ஏதாவது முக்கியமான போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அட் தி மூமெண்ட். அட பாருங்களா, ஒரு ஆபத்தில் போன் பண்ணா அட் தி மூமெண்ட் ரீச் ஆகுது. அல்லையா சொல்லுங்க. உடனே கேட்டோம், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண தூங்கிட்டேன். விடுத்து ஜெபிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த காலையில் ஜெபிக்க 8 மணிக்கு அதான் ஜபம், அது ஏமாத்திர ஜபம். நைட்டு 12 to 2 o'clock ஜெபிக்கிற ஜபம் சரியான ஜபம். எத்தனை பேர் நம்புறீங்க? 8 மணிலாம் தூங்கி போயிருங்க. காலையில 8 மணிக்கு காலை வரைக்கும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அதிகாலை வரைக்கும் ஜெபிக்கிறேன். மணி தான் 8 மணி தான். இல்லையா சொல்லுங்க பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. 8 மணிக்கு எழுந்து கேள்வி ஏது 8 மணி 8 மணி முட்டி போட்டு காலையில இந்த அதிகாலை வரைக்கும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நல்ல மேன்மையில் இறங்கவதான். எங்க இறங்க வரல, தூக்கதான் இறங்கணும். கத்தர் சொல்றோம். உன் ஜெபம் 12 to 2 o'clock மிட்நைட் பிரேயர் தான் உலகத்தை அசைக்க முடியும். ஆக்சிடென்ட் எப்போ ஆகுது? 8 மணிக்கு காலையில. ஜெபிக்கலாம். ஜெபிச்சு பாருங்க பிரதர். ஓப்பன் டாக் சொல்றேன். எந்த காத்து ஜெயிச்சுக்கான்னு சொல்லுங்க. சுத்தி கேஸ் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, பண பிரச்சனை இருக்குதா, இல்லாம இருக்குதா, எல்லாம் வச்சு ஜெயிக்க ஒரே ஒரு சரியான வழி முழங்கால் சபம் தான். நான் கற்றுக்கொண்ட 40 years பலமுறை சொல்லியிருக்கிறேன். 14 வயசு இருக்கு. அந்த 14 yearsல எங்க சர்ச்சை மண்தகலாம் ஆதித்திரி சபையில வேற ஓலை கொட்டா 14 years. 14 வயசு என்ன பண்ணுவேன், நைட்டு 11:30 மணிக்கு கீழே ஆற்று மணலை பரப்பிட்டு அது முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன். எசவா இருக்கும். ஆற்று மணல் கார் மணல் கீழே பரப்பிட்டு அதை முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன். 3 மணி நேரம் செழிப்பேன். 3 மணி நேரம் கத்தல் விடிய வரைக்கும் செழிப்பேன். முட்டினாடு பழுத்து ரத்தமாடு கத்தல் சொல்றான். ஏன் தெரியுமா? அன்னைக்கு பண்ண அந்த ஜெபத்தை நீ விசுவாசத்தை நிக்க வச்சிருக்கிறாரு. எத்தனை ராமன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் குறைய 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 வல்லமை குறையுது, சோர்வு உண்டாகுது. கஷ்டம் வந்து ஆண்டு திட்டுறோம், ஆண்டு குறை சொல்றோம். ஏன்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர். அதே கர்த்தருடைய வல்லமை என்னைக்கு மாறல, அந்த பிளஸிங் என்னைக்கு மாறல. அப்போ சர்வீஸ் 3 மணி நேரம் நடத்துவாங்க எங்க சர்ச்சில். சண்டே சர்வீஸ் 8 மணிக்கு பாஸ்டர் பைக்கை வச்சுன்னா 1 மணி நேரம் வைப்பாரு. அது வரைக்கும் மக்கள் வெளியே வெளியே போக மாட்டாங்க. இப்பதான் 1.5 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாங்க, டைவை பார்க்குறாங்க அப்படின்றாங்க. அதுதான் நல்லா தெரியும் சேம்சம் பண்றாங்க. அப்பதான் ஒரு மாசம் திரும்புறது, முகம் டைட்டா போட்டு மூடுறது அப்படின்றது இல்லையா, கண்ணை காட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. பாருங்க கேட்ட வெளியே போயிட்டு ஆமையா ரபா 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 இதுதான் கத்திரி ஸ்தோத்திரம். அலையிலூயா. கத்தமா சொல்லுங்க. என்ன பண்றோம் சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதுல சொல்லுங்க பாருங்க. சத்தத்தை உயர்த்தி அங்க யாரா வருதா செருப்பு கேட்பாங்க. ஆஹா வந்து உட்காந்துரா உள்ள எனக்கு ஆகாதவ உடனே சமா கபா ரபா கபா ரபா கபா ரபா கபா. இது அந்நிய பாஷை பேச திட்டி யாராவது தெரிய பாஷை நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். அலையிலூயா. சத்தத்தை இறக்கமா இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ வருகின்ற ஜெபஜீவன் பயங்கரமா இருக்கும். முடியாதுதான், செபிக்க முடியாது, கஷ்டமான வேலை. 10 பாட்டு பாடிட்டீங்க, அல்லேலூயா ஒரே பாட்டு பாடிக்கிட்டீங்க, ஆனந்தம் பொங்குது, அலுவலம் பொங்குது, எல்லாம் பாட்டு. அதை முட்டி போன பார்த்தா ஷார்ட் உடனே கண்ணை காட்டணும். சாப்பாடு ஆறி போகுது 5 நிமிஷம். ஒரு நேரம் 10 பாட்டு பாடினீங்க, அப்ப டயர்டு வரல. இந்த முட்டியை போய் ஸ்தோத்திரம் பண்ண தான் உடனே பையன் சீக்கிரம் முடிச்சிருப்பா, பசிக்குதுப்பான். உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க, நாங்க சாப்பாடு சிக்கன் முடிச்சு வச்சிருக்கேன், சாரி சொன்னாங்க, அப்புறம் பண்ணி லைட்டா முடிச்சிருக்கேன்.
10 பாட்டு போடுங்க, அப்ப முடிய வரல. இந்த ஜபம் தான் ஷார்ட்டா முடிச்சிருங்க. சாத்தான் கிரியை செய்யலாம். அப்பதான் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. இதெல்லாம் மேற்கொள்ளனா இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்கணும். உங்க முட்டி சரியா இருந்தா தான் உங்க வாழ்க்கை சரியா இருக்கு. சில பிரச்சனை சொல்லும்போது நான் கேட்பேன், நான் யோசிச்சு வேறு பிரச்சனை வருது, அப்ப எங்கேயும் சரியா முட்டி போடாம இருக்கிறாங்க, முட்டி தேயாம இருக்குது. சத்தமா சொல்லுங்க, நிறைய முட்டி வெளியாயிடுது. அதே நிறைய முட்டி வெளியே வந்துருச்சு, கத்தர் ஸ்தோத்திரம். ஆனா இருந்தாலும் உழுதாது நல்ல ஒண்ணு, சாவா வாழ்வா ரெண்டோட பாத்திரம். நோ லுக்கிங் பேக். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா கரங்களை உயர்த்தி. அதனால இப்ப அத்தனை பிள்ளைங்களே ஜெப வரத்தை பெற்றுக் கொண்டு போறீங்க. அதான் நான் சொல்லிக்க போறேன். அது ஒண்ணு பத்தி தான் போதுங்க. அழ வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்துல விசுவாசிக்கிற. சும்மா இந்த பேயை ஓட்டிக்கிட்டு இவங்க கத்திக்கிட்டு இந்த மண்ணத்தை வச்சுக்கிங்க, இதெல்லாம் தேவன் பண்ற வேலை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசி அவங்ககிட்ட வரான், பேய் அவங்ககிட்ட வருது, வரலாமா? அவங்ககிட்ட நெருமலையை உட்காரலாமா? நெருமலையை உட்காருமா? நெருமலையை உட்காருமா? சொல்லுங்க. தூக்கம் வரலாமா உனக்கு? அப்ப நெருப்ப ஐயா நீ ரெண்டுல முடிவு பண்ணிக்கலாம். நெருப்பலையை உட்காருமா? சொல்லுங்க பீட்டர், நான் செல்ல பிரதர், நான் காணைய பிரதர், நெருப்பலையை உட்காருமா? சத்தமா சொல்லுங்க, உட்காருமா? நெருப்பு என்ன பண்ணோம்? அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஐயா, ஐயோ ஐயா, இதெல்லாம் முன்ன செய்வாங்க. அழைச்சது உங்க ஆண்டவர் தான். சாமரியா வாழ இல்லையோ முடிவு ஜெயமா முடிக்க போற. இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு கஷ்டம், இன்னைக்கு உபத்திரம், முடிவு சம்பந்தமா இருக்கும், முடிவு ஜெயமா இருக்கும், முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், முடிவு வல்லமையா இருக்கும். சத்தமா சொல்ல, இல்லையே திக்கற்ற மனுஷனா இருப்பேன், முடிவு சம்பந்தமா இருக்கும். நீங்க 1000 பேர் சோறு போட்டு காப்பாத்துவேன். உங்க பாயில 10 ரூபாய் இல்லாம இருக்கிறோம். நான் ஒரு கர்த்தரை உயர்த்த பல மக்கள் நன்மை செய்து முடிப்பேன், பல மக்கள் தாங்கி கொண்டு இருப்பேன். தேவன் செய்ய முடியுமா? நான் நிச்சயமா செய்ய முடியும். விசுவாசம் என கத்த உயர்த்தி கொண்டு வருவாரு. நீ ஆச்சரியப்பட்டவர் நாமத்தை உயர்த்த போகிற. நீ விடுத்திருந்து செபிக்கும் பொழுதுதான் உன் தலைமையில கத்தோட அபிஷேகம் வரணும். அபிஷேகம் இந்த உலகத்தை வரக்கூடிய காலமெல்லாம் மோசமான காலம். பூகமா வரப்போகிறது, 8 மணிக்கு வரப்போகிறது, கடல் சீற்றம் உண்டாக போகுது, சுனாமி வரப்போகுது. இதை விட வர 10 விசுவாசிங்க கத்தர் பேசுறாரு. வந்ததை விட மோசமா வரப்போதான். கைத்தட்டி ஆமென் சொல்லி நல்லா கவனிங்க. நீ நெருப்பா என்னைக்கு மாறியும் அன்னைக்கு தான் சாத்தானுக்கு ஓடிடுமா. எத்தனை 1000 வந்து வச்சாலும் உன் விசுவாசத்தை கடிக்க முடியாது, உன் ஜப வாழ்க்கையை கடிக்க முடியாது, உன் ஆவிக்குள்ள வாழ்க்கையை கடிக்கவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் சிலரை பார்த்தா எனக்கு வந்த கவலையா அப்படியே நொந்து போய் கேரா உட்காருவாங்க. ஐயா அல்லேலூயா, கையை மேல இயேசுராஜே உம்முடைய கிருபையே பட்டு பாடி இந்த நாடு செழிக்க வைத்ததே. இயேசுராஜே உம்முடைய கிருபையே பட்டு பாடி இந்த நாடு செழிக்க வைத்ததே. நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை வாழுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். கைவேற்றி நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை வாழுவேன். சுராட்சியே என் திவ்ய கிருபையே என் வாழ் செழிக்க வைத்ததே. சுராட்சியே கர்த்தர் அபிஷேகம். ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஆமென் ஆமென். நான் தள்ளப்பட்டாலும் எல்லோரும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்துவேன். என் அன்பான தேவனே என்னை உயர்த்துவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன்.
ஒரு ஓப்பனா சொல்றேன், என்ன ஓப்பன் டாக், ஏதோ பெரிய பணத்தை சேர்த்து வச்சுட்டு மட்டும் பிரசங்கம் பண்ண வரல. கர்த்தர் கிருபையால் 14 வயசுல இருந்து இந்த 58 வரைக்கும் கர்த்தர் அவருக்கு ஓட வைத்தார், பாட வைத்தார், பிரசங்கிக்க வைத்தார், சத்துரு உடைக்க வைத்தார். கொடுத்த மிகப்பெரிய அன்பான கிருபை. உங்களுக்கு எப்படி தெரியல, நான் பாக்கியவனா இருக்கேன். கர்த்தருக்கு சொல்லி இவன் எப்படி கர்த்தர் நடத்த போறாரு. ஆனா எந்த வயசு வரைக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் விடாம பல கூட்டங்களிலே, பல மேடைகளிலே, பல சபைகளிலே கர்த்தரை பிரசங்கம் பண்ண வச்சாரு. பல ஆயிரம் மக்களை கர்த்தர் சந்திக்க வச்சாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு கிடைச்ச மகத்தான ஒரு பாக்கியம் என்று நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பெருமை ஒன்றுமல்ல, மகிமையெல்லாம் ஆண்டவருக்கு தான். நான் பலமுறை சொல்லுவேன், நான் மண்ணு அவர் மகிமை, நான் மண்ணு அவர் மகிமை, இது ஒண்ணுமே இல்லை. ஆசிரியா ஒரு மண்ணு தான், மகிமை ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்தகாரமே எந்த வாழ்க்கையானது, அந்தகாரமே எந்த வாழ்க்கையானது, நினைக்கேற்று வைத்தது அன்பு தெய்வமே, நினைக்கேற்று வைத்தது அன்பு தெய்வமே, என் உண்மை நேர்ந்தே நான் வாழ்கிறேன், நாளையா உண்மை ஓடுவேன், என் நாளையா உண்மை மயக்குவேன், நான் வாழ்கிறேன், நாளையா உண்மை ஓடுவேன். சுராட்சியே உன் திவ்ய கிருபையே, சிரிக்க வைக்கிறேன். சுராட்சியே உன் திவ்ய கிருபையே, எந்த நாள் செழிக்க வைத்ததே, என் உண்மை வயசுவினாலே நான் வாழ்கின்றேன், நாளையா முகத்தை ஏறுவேன், என் உயிருள்ள நாளையா உண்மை சமர்ப்பி நான் வாழ்கின்றேன், நாளையா முகத்தை ஏறுவேன். சுடாச்சமே என் திவ்ய கிருபையே, பட்டு போன செழிக்க வைத்தேன். சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன செழிக்க வைத்தேன். என் உயிரிலே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஓடுவேன், என் உயிரிலே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஓடுவேன். சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்தேன். சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்தேன். என் ஊரிலே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஓடுவேன், என் ஊரிலே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஓடுவேன். சொல்லுங்க. சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. என் ஊரிலே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஒரு உற்சாகமாக, என் உயிருள்ளே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஒரு விசேஷம். சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. என் உயிருள்ளே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஒரு விசேஷம். சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. சுராட்சியே என் திவ்ய கிருபையே, பட்டு போன என்னால் செழிக்க வைத்ததே. என் உயிருள்ளே நாளையா உண்மை ஏற்றுவேன், நான் வாழ்கின்றேன், நாளையா உலகை ஓடுவேன். சுராட்சியே உன் திவ்ய கிருபையே, பட்டு போன என் வாழ்வை செழிக்க வைத்ததே. சுராட்சியே
அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எதை பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை. வெங்காயத்தை உடிக்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? வெங்காயத்தை உடிக்க கடைசி இன்னும் மீறுதல் இல்லை. அதே வந்து தோத்தான் மீறுதான் வாழ்க்கை. இன்னத்தான் ஓடி என்ன பண்ணாலும் முடிவு செய்வதுதான். எல்லாம் வச்சு விட்டு ஆண்டவருக்கு எவ்வளவு ஓடுறையோ, எவ்வளவு ஊழிய செய்யோ, எவ்வளவு தியாகம் பண்றியோ, உங்களுடைய பெயர் பல்லவர்கள் பதிவாக்கப்படும். ஆமே. எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, நான் பல்லவர்கள் சேருவேன். அதில் சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு நிச்சயமா சேர்ப்பேன். சத்தமா சொல்லுங்க. நான் வேலைக்கு போல, சம்பாதிக்கல, எதுவுமே செய்யல, ஒருக்கால் ஓடுறேன், உழைக்கிறேன், நாமத்தை மகிமைப்படுத்துறேன், கர்த்தருக்கு செய்யறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதை நீங்க தேடிக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, நாமத்தை உயர்த்துங்க. ஆயிரத்தப்பனை கர்த்தத்தாம் வார்த்தையில் ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இல்லையா?